மிக முக்கியம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இந்த பஸ்கா பண்டிகை ரொம்ப முக்கியம். அது முடித்து உடனே கிளம்ப மாட்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே முதற் பலனை கொண்டு வந்து அசைவாட்டுகிற ஒரு பலி பண்டிகை இருக்கிறது. அந்த பண்டிகை முடிந்து சரியாக 50வது நாள் வருகிற பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. இத்தனை பண்டிகைகளை முடித்து விட்டு தான் அவர்கள் வாழுகிற, அவர்கள் வேலை பார்க்கிற தேசங்களுக்கு எருசலேமிலிருந்து புறப்பட்டு செல்லுவார்கள். நல்ல கவனியுங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே. அப்போ ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ஒரு பஸ்கா பண்டிகை அன்று. அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இந்த முதற் பலனாக பைபிள் சொல்லுது, அவர்தான் நமக்கு எல்லாருக்கும் முதற் பலன். ஈஸ்டர் சர்வீஸுக்கு வந்திருந்தவங்களுக்கு தெரியும், உயிர்ப்பின் பண்டிகை கொண்டாடும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் சிலுவையோடு முடிந்து விடவில்லை. இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அவர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய இரத்தத்தை வானங்களின் வழியாக பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த பரலோகத்திற்கு உள்ளாக போய் பிதாவுடைய சமூகத்தில் தன்னுடைய இரத்தத்தை கொண்டு போய் சமர்ப்பித்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து அதை நான் விளக்கி காண்பித்தேன். இன்றும் அந்த ஊழியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக, எனக்காக பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து அவர் வேண்டுதல் செய்கிறார். மனிதனுக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு காண்பித்தேன். என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த முதற் பலனை அந்த நாளில், அதாவது அவர் உயிர்த்தெழுந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் பிரதான ஆசாரியராய், வேதம் சொல்லுகிறது அவர் மகா பிரதான ஆசாரியர் கொண்டு போய் சமர்ப்பித்தார். அந்த நாளிலிருந்து சரியாக 50வது நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள் வந்தது. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து தன்னுடைய இரத்தத்தை பரலோகத்தில் சமர்ப்பித்து அவர் திரும்ப வரும்போது, நான் அன்னைக்கு ஒரு 2 டிஃபரன்சியேஷனை காமிச்சேன் உங்களுக்கு. மகதலேனா மரியாள் தன்னை தொடக்கூடாதுன்னு முதல் சொல்லுவார், நான் இன்னும் மகிமை அடையவில்லை, நான் இன்னும் பிதாவினிடத்தில் போகவில்லை. ஆனால் அதன் பிறகு வந்து சீஷர்களை தொட்டு பார்க்க சொல்றாரு. இதெல்லாம் நடக்குது. அந்த இடையில நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வசன ஆதாரங்களோடு உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் அன்றைக்கு. கவனிங்கள், அதன் பிறகு 40 நாளளவும் அநேக திருஷ்டாந்தங்களால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து ஆண்டவர் ஒரு கட்டளையை சொல்றாரு. நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள், எருசலேமில் காத்திருங்கள். ஏன் காத்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்ட வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் என்ன என்று பார்த்தால் 4வது வசனம் சொல்லுது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். இயேசுடைய ஊழிய நாட்களிலேயே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு அநேக இடங்களில் போதித்து கொண்டே இருந்தார். யோவான் 4வது அதிகாரத்தில், யோவான் 14வது அதிகாரத்தில் 16, 17, 18 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களில் ஆவியானவரை குறித்து சொன்னார். இன்னும் யோவான் 7வது அதிகாரத்தில் 38, 39 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து
இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இன்னும் யோவான் 16வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் யோவான் 15:26 சொல்லுது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்படி அநேக காரியங்களை ஆவியானவரை குறித்து, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பெறுகிற ஆவியை குறித்து, அந்த திருத்துவத்தின் 3ஆம் நபரை குறித்து அவருடைய ஊழியத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் சொல்லிக் கொண்டே வந்தார். அதைத்தான் இங்க அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க, காத்திருங்கள், எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள். அவர் உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பித்து 40 நாளளவும் அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி, 9வது வசனம் பாருங்க, 8வது வசனம் வாசிங்க ஒருத்தர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் முதல்ல வாசித்த ஒரு வசனத்தில் நான் உங்களுக்கு வாசித்தேன், அந்த கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு சொன்னார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த எருசலேமிலும் யூதேயா அந்த நாடு முழுவதிலும் உங்க அண்டை நாடாகிய இந்த சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் தான் சாட்சிகள் என்று திடகார்த்தமாய் நீங்கள் சாட்சியாய் எழும்புவீர்கள். யாரெல்லாம் பார்த்து தெரியுமா சொன்னாரு? இயேசு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்படும் போது 4 பக்கமும் சிதறி ஓடின சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திகில் மாறும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கலக்கம் மாறும். ஏன் மாறும்னா, இந்த கர்த்தருடைய ஆவியானவர் யாரிடத்திலிருந்து வருகிறார்? அவர் பிதாவினிடத்திலிருந்து வருகிறார். ஆமென். உன்னதத்திலிருந்து அவர் வருகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உள்ள இந்த கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணி இருக்கிறார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் திரும்பவும் என்னை சேர்க்க மீண்டும் வருவார் என்பதை ஒரு மனிதன் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, அந்த இயேசுதான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிற ஈவுதான் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த ஆவியானவர் ஏதோ ஒரு வல்லமை மட்டும் கிடையாது. நல்ல கவனமா புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு ஆவி இல்ல, ஒரு வல்லமை மட்டும் கிடையாது. அவர் ஆள் தத்துவம் உடையவர். அவர் ஒரு பர்சனாலிட்டி. அவர் நமக்குள் வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறார், நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்துகிறார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இது சரி, இது தவறு, இதிலே நட, இங்க போ, அங்க வா. தான் கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடுகள். கவனிங்க, இந்த ஆவியானவர் தான் இயேசுவால் வாக்களிக்கப்பட்டவர். அப்படி சொல்லிட்டு சொல்றார், நீங்க சாட்சியா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு 9வது வசனம், இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது.
அவர் இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போகும்போது அவரை விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் திக்கற்றவர்களாக கைவிடப்பட்டவர்களாக விடல. அதற்காகத்தான் சொல்றார், நீங்கள் காத்திருங்கள், நாம் போகிறது நல்லது. நிறைய பேர் துக்கத்தோட இருந்தாங்க. ஐயோ, ஆண்டவர் எங்களை விட்டு போறாரு. இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சு இந்த 40 நாளளவும் அநேக திருஷ்டாந்தங்கள் உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பித்து மறுபடியும் பரலோகத்துக்கு போறாரு. கலக்கத்தோடு இருந்தவர்களுக்கு 10வது வசனம் சொல்லுங்க, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஆமென் சொல்லுங்கள். இந்த மூல உபதேசங்கள் தான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம். என்னென்ன மூல உபதேசங்கள்? இயேசு ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார், அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இதை எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ, விசுவாசம் என்னன்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இதை ஸ்ட்ராங்கா யாரு பிலீவ் பண்றாங்களோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த ஆத்துமாவுக்கு தான் ரட்சிப்பு இருக்கிறது. கவனிங்கள், சொல்லிட்டு எங்க சொல்றாங்கன்னா 12வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஒலிவ மலையில் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்ப ஆண்டவர் எருசலேமை விட்டு காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாதுங்க, காத்திருங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் எங்க வராங்கன்னா எருசலேமுக்கு வராங்க. யாரெல்லாம் வராங்கன்னா 13, 14 வசனத்தை வாசிக்கும் போது இயேசுடைய சீஷர்கள் அத்தனை பேரும், 14வது வசனத்துல அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒரு மனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஏறக்குறைய 10 நாட்கள்